ஓம் முருகா சரணம். வாழ்க வளமுடன் வையக மக்கள். அப்பன் முருகனின் அருளால் நாம் இறைவனுக்கு பூஜை செய்ய அலங்காரத்திற்கும் பூஜைக்கும் அபிஷேகத்திற்கும் எந்தெந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் என்னென்ன பொருட்கள் வாங்கித் தரலாம் என்று இப்பொழுது நாம் பார்க்கலாம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சுகந்த தைலம் வாங்கித் தரலாம். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மாவு பொடி வாங்கித் தரலாம். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நெல்லிப்பொடி வாங்கித் தரலாம். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மஞ்சள் பொடி வாங்கித் தரலாம். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திரவிய பொடி வாங்கித் தரலாம். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பசுநெய், பசும்பால், பசுந்தயிர் போன்ற பஞ்சகவ்யம் வாங்கித் தரலாம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பஞ்சாமிர்தம் வாங்கித் தரலாம். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மா, பலா மற்றும் வாழை போன்ற பழங்கள் வாங்கித் தரலாம். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புனுக்கு, ஜவ்வாது, பச்சை கற்பூரம் போன்ற பரிமள திரவியங்கள் வாங்கித் தரலாம். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மாம்பொடி, நெல்லிப்பொடி வாங்கித் தரலாம். பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நல்லெண்ணெய், அபிஷேக பொடி வாங்கித் தரலாம். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அபிஷேக நீரில் சேர்க்க வில்வம், தர்பை போன்றவை வாங்கித் தரலாம். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தேன் வாங்கித் தரலாம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கரும்பு சாறு வாங்கித் தரலாம். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பழச்சாறு வாங்கித் தரலாம். குறிப்பாக எலுமிச்சை, நார்த்தம், கொழிஞ்சி, மாதுளம்பழம் வாங்கித் தரலாம். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இளநீர் தாராளமாக அதிகமாகவே வாங்கித் தரலாம். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அன்னாபிஷேகம் செய்யலாம், அன்னதானமும் கொடுக்கலாம். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விபூதி வாங்கித் தரலாம், விபூதியும் கொடுக்கலாம். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சந்தனம் வாங்கித் தரலாம். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சுகந்த திரவியங்கள் வாங்கித் தரலாம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தர்ப அபிஷேகம், தாராபாத்திரம் மற்ற பொருள்கள் வாங்கித் தரலாம். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தேன் வாங்கித் தரலாம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சங்கு அபிஷேகம் செய்யலாம். சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பன்னீர் வாங்கி கொடுக்கலாம், பன்னீரில் அபிஷேகம் செய்யலாம். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சொர்ண அபிஷேகம், அதாவது தங்க நகைகளை வைத்து அபிஷேகம் செய்யலாம், தங்கங்களும் வாங்கி கொடுக்கலாம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குங்குமப்பூ மலர்கள் அளிக்கலாம். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 5 வகையான புண்ணிய தீர்த்தம் அபிஷேகம் செய்யலாம். எல்லா நட்சத்திரக்காரர்களும் விபூதி அபிஷேகத்துக்கு அளிக்கலாம் என்பது சிறப்பு. மேலும் அபிஷேக நாளில் மற்றவர்களுக்கு ருத்ராட்ச தானம் அளிப்பதும் விபூதி கவரில் போட்டு தருவதும் மிக சிறப்பு என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. ஓம் முருகா சரணம். வாழ்க வளமுடன் வையக மக்கள். முருகனின் மகன் ரவி முருகன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா, வாரி வழங்கும் வல்ல லப்பன் முருகனுக்கு அரோகரா, 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 அரோகரா.